வந்த ஒரு நாள் சுசீலையும் குசேலரும் ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்க. கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு அந்த குசேலர் சின்ன வயசுல இருந்து குசவியில் இருந்தா. ஆனால் அவளுக்குலாம் சாப்பாடே கிடைக்காதான். அப்போ இந்த குசிலை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கிடைக்கும் போது கொஞ்சோண்டு எடுத்துன்னு வந்தால் அது கொடுத்தாலும் அதுக்கு வயிறு ரொம்ப இல்லை குழந்தைங்களுக்குலாம். அப்புறம் வேற என்ன பண்ண? அப்புறம் என்னடா குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, கொஞ்சம் தான் சாப்பாடு கிடைக்குது, நம்மளுக்கெல்லாம் அந்த சாப்பாடு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது, சாப்பாடு கிடைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாளா. ஆமா, அதனால என்ன பண்ணா ஒன்று சொன்னா, நீங்க தான் கிருஷ்ணாட்ட ஹெல்ப் பார்க்கலாம், இப்போலாம் அவர் ராஜாவா இருக்கார், நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா. சரி நான் போறேன்னு சொன்னார். சொல்லும் போது இப்படியே போகாதீங்கோ, ஏதாவது எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சோண்டு நெல் இருந்தது, அந்த நெல்லை மட்டும் எல்லா வாசனையான அவள் மேலே பண்ணி ஒரு மூட்டையில போட்டான். மூட்டையில போட்டு அந்த மூட்டையை கட்டி வச்சு கீஞ்ச மூட்டை தான். கிழிஞ்ச துணியில கட்டினாளா? கட்டி குசேலர் கையில கொடுத்தாளா. கொடுத்த உடனே அவர் எடுத்துட்டு போறார். எங்க கிருஷ்ணாவோட பேலஸ். கிருஷ்ணா பேலஸ்கா? அந்த பேலஸ் எங்கமா இருந்தது? அந்த பேலஸ் துவாரகால இருக்கும். அப்படியா? துவாரகா போயிட்டு உள்ள போறார். பேலஸ்குள்ள உள்ள போகும்போது 2 காவலாள் இப்ப அந்த இடத்துல. அவ உள்ள போகிறதுக்கு முன்னாடி கேட், அதோட வாசல் இருக்கும்ல, அந்த வாசல் பக்கத்துல இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாளா. அப்போ இவர் போயிட்டு சின்ன வயசுக்கு நான் ஃப்ரெண்டு, அவர் பார்க்க நான் உள்ள போகணும், நீங்களாம் உள்ள விடுவீங்களா அப்படின்னு குசேலர் கேட்டாரா. கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சிரிச்சுட்டு தள்ளி விட்டாங்க. நீ அவரோட ஃப்ரெண்டே இல்ல சொன்னால என்ன சொன்னா? நீ அவரோட ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு தள்ளி விட்டுறா. கிருஷ்ணா அப்படின்னு கட்டிட்டு விழுந்துடுறா. கிருஷ்ணர் ஓடி வந்தார். குசேலரை கட்டி பிடிச்சிருந்தா. அதுக்கம்மா என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே அவரும் சொன்னார், அவங்க 2 பேரும் என்னை தள்ளி விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றா. உள்ள குசேலரை கூட்டிட்டு போறா. போயிட்டு உள்ள இருக்கு அவரோட சேர், பெருசா இருக்கும். அவரோட சேர்ல ராஜால. ஆமா, சேர் பேர் தெரியுமா உனக்கு? பெருசா இருக்குமே சேர் பேர் தெரியுமா? தெரியாது. சிம்மாசனம். சிம்மாசனம்ல உட்கார வச்சு காலை அலம்பி விட்டுருவார். விட்ட உடனே ஒரு டேபிள் போடுவா. அந்த டேபிள்ல இலை போடுவா. அதுல நிறைய பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறமா பாயசம், முறுக்கு, சாதம், எண்ணெய், பருப்பு, தயிர். அந்த குசேலர் எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட்டு முயசா சாப்பிட்டு கொடுத்தார். அப்படியா? சாப்பிட்டாரம்மா? ஏன் அவர் அப்படி கடகடன்னு எல்லாம் சாப்பிட்ட?
வயிறு வந்து பசியோட இருந்தனால சரி. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? சாப்பிட்டாளா. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணா வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சான். அதுக்கப்புறமா வந்து அந்த ருக்மிணியும் சத்யபாமாவும் டான்ஸ் பாட்டு பண்ண சொன்னா. கிருஷ்ணா சொன்ன உடனே அதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டா. வீட்டு வரேன்னு சொன்னார். கிருஷ்ணா வந்து சுசில ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாளே, மூட்டையை காமி அப்படின்னு சொன்ன. அப்புறம் மூட்டையை காமிச்சாரா? கிருஷ்ணனே எடுத்துட்டு மூட்டைய விரிச்சு என்ன இருக்குன்னு பார்த்தார். அவள் இருந்துச்சு. அவள் ஒரு புடி எடுத்து வாயில போட்டா. குசேலோட வீடு குடிசையா இருக்கும்ல, அந்த குடிசை பேலஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு புடி போட்டா செயின் அதெல்லாம் வந்துடுது. யாருக்கு செயின் எல்லாம் வந்தது? எல்லா குசிலைக்கு. அதுக்கப்புறமா அந்த குட்டி பாப்பாக்குலாம் செயின் எல்லாம் வந்துடுது. நகைலாம் வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து 3வது புடி எடுத்து போட்டார். நிறைய பழங்கள் அதெல்லாம் வந்துடுது, சாப்பிடறதுக்கு வந்துடுச்சு. 4வது புடி எடுத்து வாயில போலான்னு போகும்போது அந்த ருக்மிணி இது சத்தமா கையை விட்டுட்டா. எதனால? இங்க இருக்கிறதுலாம் அங்க போயிடும், மொத்தமா போயிடும் சொன்னாலா? ஆமா. சொன்ன உடனே அந்த புடி எடுத்து அதுல வச்சு குடுத்துட்ட. நான் போட்டுமா கிருஷ்ணா குசேலர் கேட்டார். போயிட்டு வான்னு சொன்னார் கிருஷ்ணர். நான் போட்டமா கிருஷ்ணான்னு கேட்டார். கேட்டாரா? திருப்பி கேட்டுட்டே இருந்தா. அவருக்கு மனசுல என்ன இருந்தது? சுசீலை சொல்லிருக்காளே, அத நம்ம என்ன சொல்லிருக்கா சுசீலை? சுசீலை வந்து முன்னாடியே ஹெல்ப் எழுங்கன்னு சொல்லியிருந்தால, அந்த ஹெல்ப் நம்ம கேட்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல கிருஷ்ணர். ஆனா தெரியாதுல்ல. தெரியுமா? தெரியவே தெரியாது. அவர் போறார், அழுதுண்டே போறார். அதுக்கப்புறமா போயிட்டு பார்த்தார், பெரிய பேலஸ் அங்க இருந்தது. நம்ம குடிசை வீடு தானே இருந்தது, எங்க போச்சு குடிசை வீடு அப்படின்னு சொல்லி. குடிசை வீடு எங்க போச்சு, குடிசை வீடு எங்க போச்சு, சரி நம்ம உள்ள போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற. சுசீலை நின்றுட்டு இருக்கா. நீ யாரு? நீ யாருன்னு கேட்டா. சுசீலை எப்படி இருந்தா? நகையெல்லாம் போட்டிருக்கா, குசேலர் அலையாளும் தெரியல. பார்த்தார், நீ யாரு அப்படிங்கிற. சுசீலை நான் தான். சரி, அப்போனா நம்ம குழந்தைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அங்க விளையாடிட்டு இருக்கே. சரி குழந்தைங்களா, உங்களுக்கு பசிதா அப்படின்னு கேக்குறார். அப்பா இப்பதான் எங்களுக்கு பசிக்க மாட்டேங்குதா அப்பா அப்படின்னு சொல்லுது. ஏன் பசிக்கல? ஏன்னா ஃப்ரூட்ஸ் பழம்லாம் வந்துருதுல்ல, கிருஷ்ணர் கொடுத்தாருல. சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டாரு நிறைய. ஐயோ மாக்கி, இவ்வளோலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவர் இதெல்லாம் வேண்டாம் சொல்றதுக்குள்ள பின்னாடி 2 திருட நின்னுட்டு இருக்கோம். அப்போ வந்து ரொம்ப ஜாலி சொன்னாரா இல்ல கோச்சிந்தாரா? ரொம்ப ஜாலி. எத்தனை போ அப்படின்னாரு. அதுக்குள்ள கிருஷ்ணர் வந்து திருடங்களா இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்க குபேரர் வர்றார். இது வந்து நான் தான் அமுச்சேன்,
சேலத்தை நிறையா இது இருக்கே நம்மளும் இருக்கணுமே அது சொல்லிட்டு நான் தான் அமிச்சேன். கிழத்து காமிக்கல அப்படின்னு சொன்னேன். உங்களோட விஸ்வரூபம் காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரா. சொன்ன உடனே அவர் பெருசாகி விஸ்வரூபம் காமிச்ச உடனே எல்லாரும் சேவிக்கிறா. அதோட கடன் முடிஞ்சிட்டு